ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 22/4/2026க்கான கேரளா லாட்டரி டார்கெட் சைனிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் நம்ம ஒன்று பேட்டர்ன் சொன்னதுலேருந்து நமக்கு கரெக்டாக இந்த ஒரு பேட்டர்ன் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் ஷாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் முடிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ அந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணால் போதும் அப்படின்னு தோணுது. ஸோ எதுலேருந்து அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல 30க்கு பாருங்கள், 30க்கு ஒரு 30, 07க்கு 07, 85க்கு மட்டும் பவர் பண்ணி அடிச்சிருக்காங்க. 85க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 30 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 92ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 74. ஸோ எல்லாம் பவர் நம்பர் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 85க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 30, 92க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 47 பவர் பண்ணி வந்திருக்கு. சரிங்களா? 15 அப்படி நம்பர் அன்றைக்கி நம்ம கொடுத்துருந்தோம் ஏபிஎஸ்சிஸில் கரெக்டாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே 56 அன்றைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சி எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது நமக்கு 93 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பவர் பண்ணி 48 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போது நமக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த நம்பர்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த 30/02/68 சரிங்களா? 31/02/68 இதனுடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சிஸில் அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 86, 57, 13 சரிங்களா? இந்த நம்பர் ஏபிஎஸ்சியில் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் பார்த்துக்குங்க. 13 அப்படி நம்பர் சரிங்களா? 13 இந்த இடத்துல 57 இருக்குது. இப்போ நம்ம 78 வந்த அன்றைக்கி இந்த பேட்டர்ன் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் 3 நம்பர் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடித்தாங்க. ஃபஸ்ட்டு சேம் நம்பர் 1 அடித்தப்ப இதில் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தோம். இது மாதிரி முதல் 2 நம்பர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய சி போர்டு 87 அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அன்றைக்கி மேட்சிங்கில் இருந்துச்சு. 78 அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களே நமக்கு வந்து பார்த்தா வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஃபாலோவிங்கில் இந்த 69 ஒன்று இருக்குது. இப்போ நமக்கு 6 அடிச்சிருக்காங்க. இந்த 0 வரணும். 5 அடிச்சிருக்காங்களா? இந்த 53 அப்படிங்கிற நம்பரும் ஏபிஎஸ்சிஸில் வரணும். சரிங்களா? இப்போ இதை எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு முதல் 2 நம்பரில் சேம் நம்பர் அடித்தப்ப இந்த 654 அப்படி நம்பர் ஒரு நாள் கேப் விட்டு இந்த 654 ஃபுல் நம்பராக அப்படியே நமக்கு 456 அடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த 278லேருந்து அன்றைக்கி நமக்கு ஒரு நாள் கேப் விட்டு 2 நம்பர் வந்திருக்கு. திரும்ப இந்த 6க்கு ஒரு நாள் கேப் விட்டு இந்த 367லேருந்து 2 நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ நமக்கு இந்த இடத்துல 5 இருக்குது. இந்த 375லேருந்து ஒரு நாள் கேப் விட்டு இங்கே நமக்கு நம்பர்ஸ் வரணும். அப்படி பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல 375 அப்படிங்கிறப்ப 57 அப்படி நம்பர் இருக்குது. இப்போ இதனுடைய பவர் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா 57 தான். அப்போ சென்ட்ராக உள்ள இந்த 02க்கு பவர் 57 அப்படி நம்பரு அடிக்கிறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ இதை நம்ம 4Dயாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 58, 15, 84, 53, 58, 45 இங்கே நம்ம காமனாக 58, 58, 58 நெக்ஸ்ட்டு காமனாக வந்து பார்த்திங்கன்னா 4D நம்பரில் பாருங்கள் 89, 89. ஸோ இங்கேயும் ஒரு காமனாக ஒரு 89 அப்படி நம்பர் வரணும். சரிங்களா? அப்புறம் இந்த 57 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வச்சுக்கலாம். சரிங்களா? பிசியில் வச்சுட்டு 98, 57 அப்படி நம்பரை ஒரு நம்பர் சிங்கிள் நம்பராக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 302. இந்த 2 நம்பர் சப்போர்ட்க்கு வேணால் இந்த நம்பரை வச்சுக்கோங்க. 4302, 98, 57 ஒரே சிங்கிள் நம்பராக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க இந்த 98, 57 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? 98, 57 இதை வேணால் திருப்பி வேணால் 89, 57 வேணால் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா 1 லேக் ப்ரைஸில் பாக்ஸாக கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ மெம்பர்ஷிப்க்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக போடுறதில்ல. ஏதாவது ரூட்டு கெஸ்ஸிங் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போடுறது. மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் சொல்லியாச்சு. இப்போது மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கும் சரி நமக்கு தனியாக மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கும் தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இதனுடைய ஃபுல் எக்ஸாம் ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 5, 7ங்கிறது ஒரு ஃபார்முலா நம்பர். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது இந்த மாதம் எத்தனை டைம் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு ரிசல்ட்டில் இந்த 3, 4, 5, 7 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது 2 நம்பர்ஸ் இருக்கணும். சரிங்களா? 3, 4, 5, 7 அப்படிங்கிற நம்பர் தனித்தனியாக 2 நம்பர்ஸ் இருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு
இது மாதிரி டபுள்ஸாக இருக்கக்கூடாது. 443 டபுள்ஸாக இருக்கக்கூடாது. 3 4 5 7 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 637. அப்போ இந்த 637 அப்படிங்கிற நம்பரை இங்கே எடுத்துக்கிறேன். இதில் நமக்கு ஃபார்முலா உள்ள நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3 7, மீதி உள்ள நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4 5 இருக்குது. 4 5 இப்படி எடுத்துக்கிறீங்க. இந்த 3 7 விட்டுட்டு இந்த 6 அப்படியே இருக்கும். 46 56. கேமில் உங்களுக்கு 46 56 அப்படிங்கிற நம்பரு பார்த்தீங்களா? நமக்கு இதுலேருந்து ஒரு நம்பர் வந்தால் போதும். சரிங்களா? இந்த ஒரு பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருங்க. இதை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாவே போதுமானது. சரிங்களா? அதே மாதிரி ஃபுல் டோட்டல் பண்ணுறதில்ல. இப்போ இந்த எடுத்துக்காட்டுக்கு 202 நம்ம சொல்கிற ஃபார்மா நம்பர்ஸை எடுத்து நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாவே நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம். இப்போ நமக்கு 202 அப்படிங்கிறது டோட்டல் பண்ணால் 4. இந்த 4ஆம் நம்பர் அப்படியே வச்சுட்டு இந்த 2க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 7, திரும்ப 4 வச்சுட்டு 0க்கு பவர் பண்ணால் 5. இந்த இடத்துல 2ன்னு இருக்கிறதுனால நான் அதே 7 வச்சுக்கிறேன். 47 45. மேலே இதில் இருந்து ஒரு 6 நாளுக்குள்ளே, கீழே ஒரு 6 நாளுக்குள்ளே இந்த நம்பர்ஸ் வந்திருக்கணும். சரிங்களா? 47 பாஸுங்களா? 47 பாஸு, 45 பாஸ். ஆனால் நமக்கு ஏதாவது ஒன்று வந்தாவே விட்டுறணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நம்ம புதுசாக நம்ம எடுக்கிறத விட நமக்கு ஏற்கனவே நம்ம எடுத்த பேட்டர்ன் அவ்வளோ பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? அதை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதுமானது என்னை பொறுத்த வரைக்கும். 603 பாருங்கள். 603க்கு ஃபுல் டோட்டல் பண்ணால் 9. அப்போது 9க்கு 6க்கு பவர் பண்ணால் 1, 9 அப்படியே வச்சுக்கிறோம். 0க்கு பவர் பண்ணால் 5, 3க்கு பவர் பண்ணால் 8. அப்போது இதிலேருந்து மேலே 6 நாள்லேருந்து கணக்கு பண்ணிக்கங்க. 2 4 6 நாள்லேருந்து. சரிங்களா? அப்போ இதுக்குள்ளே வரணும் நமக்கு 496, 91 95 98 வரணும். சரிங்களா? இங்கே 91 வந்துச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணாவே நீங்கள் நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? புதுசாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் சொல்கிறேன். நான் கொடுக்குற ஃபாலோவிங் நம்பர்ஸும் சரி, இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஃபாலோ நம்பரு, அதே மாதிரி இப்போ சொன்ன கால்குலேஷன் மெத்தடில் ஃபார்முலா படி வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அதை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதுமானது. அதை நான் சொல்லலை. சரிங்களா? இதை ஒரு டைம் நான் எக்ஸாம்பிள் கொடுத்து நான் விட்டுட்டேன். அதை சொன்னோம்னா டெய்லி கேசிங் கொடுக்கறதோட நம்பர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பார்த்தோன்னா விளக்கம் கொடுத்து தனியாக சொல்கிறதில்ல. நம்ம கொடுத்ததை நீங்கள் எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே நல்ல வின்னிங்ஸ் டெய்லியுமே ஏதாவது ஒரு வின்னிங்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஒன்று ஃபாலோனா ஃபாலோ மட்டும் போயிடணும். டே கேசிங் நீங்கள் போடலாம். நான் உங்களுக்கு சிங்கிள் நம்பர் சொல்கிறேன் பார்த்தீங்களா? ஏதாவது உங்களால் ஒரு நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அந்த ஒரு நம்பர் மட்டும் நீங்கள் ஆசைக்கு வேணால் அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபாலோன்னு போட்டிங்கன்னா கம்பல்சரி மாதத்துக்கு நீங்கள் என்ன வேலைக்கு போய் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டு இதுக்கான ப்ராப்பராக எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை எடுக்கலாம். புரிஞ்சவங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. என்கிட்ட பர்சனலாக பேசுகிறவங்களும் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சில பேர் இந்த மாதத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போதே 4 செட்டு 5 செட்டு 6 செட்டுன்னு போட்டு ஒரு ₹5 வந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த மாதம் ஒரு ப்ராப்பராக ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிட்டு விட்டுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் அதிலேருந்து அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு மீதி ஃபாலோ நம்பரை எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் லேட் ஆகுது, அப்படியே விட்டுறாங்க. அந்த காசு அமௌண்ட்டு அப்படியே காலியாகிடுது. ஆனால் பணம் இருக்கிறவங்க அடுத்து அந்த ரெக்கவர் பண்ணிட்டு திரும்ப பாஸ் ஆகும்போது டபுள் அமௌண்ட்டாகவும் மாற்றுறாங்க. சரிங்களா? நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வின்னிங்ஸ் கிடைக்கும். சரிங்களா? டே கேசிங் அப்படிங்கிறது எல்லாத்தாலையும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. சரிங்களா? ஃபாலோவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக எவ்வளோ பேட்டர்ன் சொல்லிட்டேன். அந்த பேட்டர்னை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணாவே என்னோடய வீடியோ பார்க்கணுங்கன்னு அவசியம் இல்லைங்க. என்னை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன், வீடியோ பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது யாருமே. நான் கொடுத்ததை கரெக்டாக பிடிச்சி நீங்கள் எடுத்து கொண்டு போனீங்கன்னாவே போதுமானது. நான் மற்றவங்களாம் டெய்லி என் வீடியோ பார்த்தே ஆகுங்கிற கண்டிஷனே எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுறேன். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய வீடியோ டெய்லி நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக நான் வீடியோ போடவே கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். என்னோடய வீடியோ நீங்கள் டெய்லியும் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைச்சி டெய்லி எனக்கு நீங்கள் நான் வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. ஓப்பனாகவே உங்களுக்கு ஃபார்முலா என்ன, ஃபாலோ நம்பர் என்ன, எந்த நம்பர் வந்தால் என்ன வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சார்ட்டாகவே ஃபுல்லாக போட்டு கொடுத்துட்டேன். அதே மாதிரி இவ்வளோ ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கரெக்டாக எடுத்து ட்ரை பண்ணி வின் பண்ணாவே போதுமானது. என்ன ஒரு வின்னிங் வந்தால் ஒரு வின்னிங் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ வின்னிங் வாங்கினப்போ கூட நிறைய பேர் என்னுடைய ஃபோன் நம்பர் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. உங்களுடைய செலவுகளை பாருங்கள். சரிங்களா? அதுவே எனக்கு சேர்ந்தது போதுமானது. சரிங்களா? தயவுசெய்து ஃபாலோவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபாலோ பண்ணி வின் பண்ண பாருங்கள். சரிங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.